யூடியூப்பில் இருக்கவங்களையும் இங்கே இருக்கிற யாவரையும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக வரவேற்கிறேன். ஸோ இந்த வீக் ஒரு ஸ்பெஷலான வீக் நமக்கு. ஏன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆரம்பித்து இதோட 2 இயர்ஸ் ஆகுது. ஸோ யூடியூப்பில் இருக்கவங்களையும் சரி, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் யர் ப்ரேயர்ஸ், கோஆப்ரேஷன் எல்லாத்துக்குமே வி தேங்க் யூ ஆல் ஃபார் திஸ். ஸோ இதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ 23rd October 2022 நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம சின்னதாக ஆரம்பித்தோம். இந்த மாதிரி நம்ம நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணார், நமக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல கொடுத்து இன்றைக்கி நடத்தி கொண்டு வராரு. ஸோ இந்த ஹெவன் ஆன் எர்த் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்ற நேமோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஊழியத்தோட தீமே என்னென்னா பிரிங்கிங் ஹெவன் டு எர்த். என்ன சொல்ல வரோன்னா, எர்த் வந்து ஹெவன் மாதிரி இல்லை, பட் நம்ம ஊழியம் என்ன பண்ண போகுதுன்னா அந்த எர்த்து ஹெவன் மாதிரி மாற்றுறோம் அப்படின்றது சொல்கிறோம். அதுக்கு உதாரணமாக நம்ம சர்ச்சை தான் நம்ம சொல்லியிருந்தோம். என்னென்னா, இந்த சர்ச்சை நம்ம எடுத்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு இடமா இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது என்னாச்சு, எல்லாமே இருக்கிறது அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம், மூவ் பண்ணோம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் பண்ணோம். சின்ன சின்ன வேலை பண்ணி எல்லாம் இன்டீரியர் வேலையெல்லாம் டெப்த்தாக பண்ணி, அதுக்கப்புறம் இப்படி இருந்த ஒரு இடத்த இந்த மாதிரி நம்ம மாற்றி, அதுக்கப்புறம் ஆண்டவர் இதுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அந்த மாதிரி தான் இந்த இடத்த ஆண்டவர் கொடுத்தார். ஸோ இது மூலயமா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊழியத்தில் இருக்கிறவங்களும் சரி, இந்த யூடியூப்பில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊழியத்தில் இருக்கிற உங்கள் வாழ்க்கை எப்படி இப்படி இருந்தாலும் கர்த்தர் என்னவை தான் மாற்றுவாராம், அப்படி மாற்றுவார், மாற்றிட்டு இருக்கிறாரு. எவ்வளோ பேர் அக்ரி பண்ணுறீங்க? ஆமாம், மாற்றிட்டு இருக்காரு. பாருங்கள், அந்த இன்டீரியர் வேலை நடக்கும்போது இந்த மகிமை தெரில, இவ்வளோ பியூட்டிஃபுல் தெரில. பண்ணும்போது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருந்தது, பிடிச்சி தேய்க்கிற மாதிரி இருந்துச்சு, வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. அது மாதிரி கர்த்தர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையும் இப்போ போகும்போது இப்படி தான் இருக்குதான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மகிமையாக உன் வாழ்க்கை மாறும். நான் உன் கூட வாசம் பண்ணி, உன் ஹெல்த்தில் இருந்தாலும் சரி, உன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமில் இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலி இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தை வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலை சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் கல்யாணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த ஊழியத்தில் இருக்க உங்கள் வாழ்க்கை இப்படி ஏதாவது சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படி தான் மாற்றுறதானா நம்ம ஊழியத்தோட வேலை. அதான் நான் சொன்னால, ஆண்டவர் நினச்சிருந்தா இந்த சர்ச்சை எப்படி கொடுத்துருக்கலான்னா, ஒரு ஃபர்னிஷ்டு சர்ச்சே கொடுத்துருக்கலாமே. கரெக்டா? இந்த ஆலயத்தில் இருக்க எல்லாரையும் ரிச் பீப்புளாக கொடுத்துருக்கலாம்ல, எல்லாருமே ஹீல்டு பீப்புளாக கொடுத்துருக்கலாம்ல. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, இப்படி கூப்பிட்டு நான் அப்படி ஆக்கிடுவேன்றார். புரியுதா இல்லையா? அதுதான் நம்மளுடைய மினிஸ்ட்ரி. ஸோ இந்த ஆரம்பத்தை நம்ம என்ன பண்ணிட முடியாது, அசட்டை பண்ணிட முடியாது. இது மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகுது. பாருங்கள், அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அப்படி தான் போயிருக்கு. பாருங்கள், இந்த வேர் இட் ஆல் ஸ்டார்டட் அப்படின்னு நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் எப்படி வந்துச்சான், அந்த மாதிரி இடத்துல. கூகுள் எப்படி வந்துச்சான், ஒரு சின்ன ஷெட்டில் தான் வந்துதான். அமேசான் எப்படி வந்துதான், அப்படி தான் வந்துதான். ஹார்லி எப்படி வந்துதான், அப்படி தான் வந்துதான். டிஸ்னி எப்படி வந்துதான், அப்படி தான் வந்துதான். அடுத்தது ஒன்று இருக்குது, அது எப்படி வரப்போதான், அப்படி தான் வரப்போகுது. ஸோ பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும், ஏதோ ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அது உயர்வான ஒரு இடத்துக்கு போக போகுதுப்பா இந்த ஊழியம் அப்படின்றார். ஸோ இது வரைக்கும் நமக்கு கர்த்தர் கிருபையாக 80 ரெவலேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ரெகுலராக ஒரு ஆவரேஜாக 100 வியூவர்ஸ் யூடியூப்பில் கொடுத்துருக்குறாரு. பட் இது டெஃபினட்டாக இனி எப்படி போக போகுது, அடுத்த லெவலுக்கு போக போகுது. ஸோ அதுக்காக நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ இந்த வீக்குக்கான வேர்டுக்கு போகிறோம். ஸோ ஜீசஸ் த ஹீலர் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீக். பாருங்கள், ஆண்டவர் வந்து ஹீலர்னால் நாட் ஓன்லி ஃபார் சிக்னஸ், டிசீஸ், நான் சொன்ன மாதிரி எல்லா காம்பினேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், குழந்தைங்க ப்ராப்ளம், குடும்ப ப்ராப்ளம், கல்யாண ப்ராப்ளம், வேலை ப்ராப்ளம், ஹெல்த் ப்ராப்ளம், எதாக இருந்தாலும் அவர் ஒரு ஹீலர் தான். நமக்கு சுகம் கொடுக்குறவர், ஈஸ் அ சேவியர். ஓகே, ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் 37 அற்புதங்கள் பண்ணியிருக்காரு, மிராக்கிள்ஸ். அதில் நான் கீயாக ஹீலிங் மட்டும் ஒரு சிலதை எடுத்துருக்கிறேன். இப்போது அது ஒன்று நம்ம இப்போ உள்ளே போக போகிறதில்ல, ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ், நான் அதை சொல்லிடுறேன். இந்த ரெவலேஷனை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஹீலிங்க்கோ, உங்களோட எந்த பிரச்சனைக்கோ, எந்த ப்ராப்ளமுக்கோ நீங்கள் கஷ்டப்பட மாட்டீங்க. ஃபேத்துன்னு நான் கேட்க மாட்டேன், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதனால் நல்லா கவனிங்க. பாருங்கள், ஜீசஸ் ஹீல்ஸ் அண்ட் அஃபீஷியல் சன் அட் கப்பர்நகூன் இன் கலீலியா. என்ன ஆகுது, ஒரு அஃபீஷியலோட சன்னை ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, கப்பர்நகூனில் ஹீல் பண்ணுறாரு. எதை பேஸ் பண்ணி ஹீல் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று நம்ம உள்ளே போக முடியாது, அதனால் நான் அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன்.
த மேன் பிலீவ்ட் வாட் ஜீசஸ் செட் அண்ட் ஸ்டார்ட் அவுட் ஹோம். ஜீசஸ் கிட்ட இது மாதிரி என் பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான் ஆண்டவரே, சுகம் வேணும் அப்படின்னு கேட்க வரான். ரொம்ப தூரத்துலேருந்து வரான். ஆல்மோஸ்ட் 1.5 days ட்ராவல் பண்ணி வரான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ போ, சுகமாயிரும் அப்படின்னு ஒன்று. அந்த ஆள் என்ன ஆகிட்டாரு, நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரேன்ட்டு போயிட்டார். தட் மேன் பிலீவ்ட். அது என்னது பிலீவ்ட்னா அப்போ என்னது, அது அவன்கிட்ட என்ன இருக்குது, ஃபேத். ஸோ இந்த ஹீலிங் எதை பேஸ் பண்ணி நடந்திருக்கு, விசுவாசத்தினால, ஃபேத் பேஸ்டாக நடந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் ஹீல்ஸ் பீட்டர்ஸ் மதர் இன் லா ஹூ ஆர் சிக் வித் ஃபீவர். இதெல்லாம் நம்ம இப்போ ஒன்றா உள்ளே போய் டெப்த்தாக பார்க்க முடியாது. பார்த்தீங்கன்னா பீட்டர் வீட்டில் அவங்க மாமியார் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அப்போ ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, அவங்க டிசைபிள்ஸோட அவங்க வீட்டுக்கு போனோடனே டிசைபிள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரே இது மாதிரி பீட்டரோட மாமியார் உடம்பு சரியில்லாமல் இருக்கு, நீங்கள் வந்து சுகமாக்குங்க, வந்து சுகமாக்குங்க. பைபிள் என்ன போட்டிருக்குன்னா they pleaded அப்படின்னு இருக்கும். they pleaded with them for her. இதுவும் என்னது, இது ஒரு என்னது ஃபேத். நீங்கள் வந்து சுகமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்கிறதே என்னது, ஒரு ஃபேத். ஸோ இந்த ஹீலிங்கும் எதை பேஸ் பண்ணி நடந்திருக்கு, ஃபேத்தை பேஸ் பண்ணி நடந்திருக்கு. ஜீசஸ் கிளென்ஸ் அ மேன் வித் லெப்ரசி. ஒருத்தனுக்கு புற்றுநோய் இருக்கிறவனுக்கு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், சுகம் கொடுக்குறார். அவனுக்கு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் வித் லெப்ரசி அப்ரோச்ட் ஹிம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலலாம் லெப்ரசி இருந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், தைரியமாக இயேசுக்கிட்ட வரான், அடித்து கொன்னாலும் பரவாயில்லன்னு. ஏன்னா போனால் சுகமாயிருமே, அப்புறம் ஏன் அடிக்க போகிற நீ. ஸோ இவனும் ஏன் சுகமாயிருக்கிறாரு, ஃபேத்தால் சுகமாயிருக்கிறார். ஜீசஸ் ஹீல்ஸ் சென்ச்சுரியன்ஸ் பேரலைஸ்டு சர்வெண்ட். இந்த சென்ச்சுரியன் என்ன சொல்கிறான், ஆண்டவர் என்னன்றாரு, நான் வரேன், குணமாக்கிறதுக்கு வரேன், உன் வேலைக்காரனுக்கு சுகம் இல்லையா, நானே வரேன் அப்படின்னு. சென்ச்சுரியன் என்னன்றான், ஐயோ ஆண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்கெல்லாம் வர்றதுக்கு நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொன்ன. பிகாஸ் யூ பிலீவ்ட் இட் ஹஸ் ஹேப்பன்ட் ஃபார் யூன்றுவர் ஆண்டவர். இதுவும் எதனால நடக்குது அப்போ, ஃபேத்தால் நடந்திருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஜீசஸ் ஹீல்ஸ் அ பேரலிட்டிக் ஹூ வாஸ் லெட் டவுன் ஃப்ரம் த ரூஃப். என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 பேர் இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. கூட்டம் அதிகம். என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு ரூம் ஃபுல் பேக்டாக இருக்குது. இயேசு என்ன பண்ணுறாரு, இயேசு அப்ரோச் பண்ண முடியல. இந்த கூரையை பிரித்து திடீர்னு இப்போ 4 பேர் கீழே இறக்குனா எப்படி இருக்கும் வச்சு பாருங்கள். ஆண்டவர் பிரமிச்சிட்டார், உங்கள் விசுவாசத்துக்கு எல்லையே இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, சீயிங் தயர் ஃபேத் என்ன பண்ணிடுறாரு, கெட் அப் அண்ட் வாக்குன்றாரு. ஸோ இதுவும் எப்படி சுகமாக இருக்குது, ஃபேத்தால் சுகமாக இருக்குது. ஹீல்ஸ் அ உமன் இன் த க்ரௌட் வித் த இஷ்யூ ஆஃப் பிளட். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டாபிக். 11 வருஷமாக பிளட்டால் இஷ்யூ இருக்கிற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அவங்க போயிட்டு ஐயோ நான் ஜீசஸை தொட்டா குணமாயிடுவேன் அறிக்கை செய்துக்கிட்டே விசுவாசத்தில் போகிறாங்க. யோர் ஃபேத் ஹஸ் மேட் யூ வெல். என்ன சொல்லிட்டார் ஆண்டவர், ஏன் நீ குணமானியா, உன் விசுவாசம் குணமாக்கி இருக்கு. அடுத்தது பார்த்தா ஜீசஸ் திருப்பி என்ன பண்ணுறாரு, ஜீசஸ் ரேசஸ் ஜைரஸ் டாட்டர் பேக் டு லைஃப். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மரித்தவளே என்னன்றாங்க, யூ கேன் பிரிங் ஹர் பேக் டு லைஃப் அகெயின் இஃப் யூ ஜஸ்ட் கம் அண்ட் லே யுவர் ஹேண்ட் ஆன் ஹர். மரிச்சிட்டா என்னன்றாங்க, விசுவாசம் பாருங்கள், நீங்கள் கை வச்சா போதும் அவ திரும்பி வந்துடும். இது என்னது, ஃபேத், விசுவாசம், ஃபேத். ஜீசஸ் ஹீல்ஸ் 2 blind men. இந்த 2 குருடர்களை ஏன் சுகமாக்குனார்னா, டு யூ பிலீவ் ஐ கேன் மேக் யூ சீன் கேட்குறாரு அவங்க 2 பேர்கிட்ட. 2 குருடருங்க இயேசுவை ஃபாலோ பண்ணிட்டே போகிறாங்க. ஆண்டவரே 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 ஆண்டவரேன்னு போகிறாங்க. இவர் கேட்குறாரு, நீ விசுவாசிக்கிறியா நான் உன்னை சுகமாக்க முடியும்னு. எஸ் லார்ட், உடனே குணமாக்கிடுறாரு. ஸோ இது எதனால் நடக்குது, ஃபேத்தால் நடக்குது. அடுத்தது பாருங்கள், ஜீசஸ் ஹீல்ஸ் அ டெஃப் அண்ட் டம் மேன். எதனால் பண்ணுறாருன்னா, பீப்புள் பெக்டு. அவன் பெக் பண்ணல, பீப்புள் பெக் பண்ணுறாங்க, ஆண்டவரே நீங்கள் நினச்சா சுகம் பண்ண முடியாண்டவரே சுகம். இது என்னது, இதுவும் ஒரு ஃபேத். ஸோ எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த 37 அற்புதங்கள்லாம் நிறைய அற்புதங்கள் இருக்குது. நான் குறிப்பிட்ட ஒரு சிலது எடுத்தேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு இது பார்க்கும்போது என்ன தெரியுது, ஃபேத் இருந்தால் அதை பார்த்தாலே எல்லாமே என்ன தான், அவர் செஞ்ச எல்லா மிராக்களும் எதில் ஓரியன்டாக தான் இருந்தது. தண்ணியை போய் ஊற்று போய் கொடுன்றாரு, திராட்சை ரசமாக மாறுது. எல்லாமே ஃபேத் ஓரியன்டாகவே தான் நடக்குது. நிறைய ஹீலிங்ஸ் 90% என்ன தான் நடந்திருக்கு, ஃபேத் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு ஹீலிங்னா என்னன்னு இருக்குது, ஃபேத். எவ்வளோ பேருக்கு சுகம் தேவைப்படுது, எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சுகம் தேவைப்படுது, எல்லாமே எதில் இருக்குது, ஃபேத்தில் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இது எல்லாருக்குமே தெரியும் ஃபேத்து. பாருங்க, எல்லா பீப்புளுக்கும் எதை பேஸ் பண்ணி தான் சுகம் கிடச்சிச்சான், ஃபேத்து பேஸ் பண்ணி. ஏசு உலாவின இடம்லாம் ஒவ்வொரு இடத்துக்காக போனார். அவர் பாரபட்சமே பார்க்கல.
நீ வந்து என்கிட்ட ப்ரேயர் பண்ணுறவன், நீ என்கிட்ட வந்து பைபிள் வாசிக்கிறவன், நீ என் சர்ச்சுக்கு வரவன் அப்படிலாம் பார்க்கல. அவர் போகிற இடத்துலலாம் இயேசுவை தேடி வரவங்களுக்கு அவர் என்ன பண்ணிட்டார்? சுகம் கொடுத்தார். ஆனால் அந்த சுகம் எது பேஸ் பண்ணி பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம். அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வேணும். இயேசுக்கிட்ட போனால் சுகமாயிரும்பா. நான் பாவி தான், நான் ஒழுங்கு இல்லை தான், நான் ஜெபிக்கிறது இல்லை தான், எனக்கு இயேசுவே யாருன்னு தெரியாதவன்லாம் சுகம் வாங்கியிருக்கிறான். அப்போ தான் கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இயேசுகிட்ட போனால் சுகமாயிருமாப்பா, சரி போகிறேன். விசுவாசம். ஸோ ஃபேத்துனால என்ன பண்ணாங்க? பீப்புள் இயேசுகிட்ட சுகம் வாங்கினாங்க. இப்போ நான் அடுத்த ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன். நீங்கள் அதில் எதனால சுகமானாங்கன்னு சொல்ல போகிறீங்க. இவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்க. ஓகே. ஜீசஸ் ஹீல்ஸ் அ மேன் வித்தர்ட் ஹேண்ட் ஆன் த சபாத். அதாவது ஒரு மாதிரி அழுகி போய் பூசணம் போன ஒரு கையை இயேசு சுகமாகிறார். அதை நம்ம போய் பார்க்க போகிறோம் இப்போ. Matthew 12:13. தென் ஜீசஸ் வெண்ட் ஓவர் டு தேர் சினகாக். அவர் போனாராம், அந்த ஆலயத்துக்கு போனாராம். இயேசு இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு போனாராம். போனப்போ வேர் ஹி நோட்டிஸ்ட் அ மேன் வித் அ டிஃபார்ம்ட் ஹேண்ட். உள்ளே போனோன்னா அவர் பார்த்தாராம், ஒருத்தனுக்கு வந்து கையெல்லாம் ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி, பூசணம் போன மாதிரி கையை பார்த்தாராம். த ஃபரிசீஸ் ஆஸ்க் ஜீசஸ். இப்போ அந்த கூட இருக்கிறவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இப்போ இயேசு போய் சுகமாக்க போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. டஸ் த லா பெர்மிட் அ பர்சன் டு ஒர்க் பை ஹீலிங் ஆன் த சபாத்? அந்த சபாத்தினாலேயே சுகமாக்கலாமா? இது தப்பா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. And Jesus answered, if you had a sheep that fell into a well on the Sabbath, wouldn't you work to pull it out? அதாவது அவர் என்ன கேட்குறாரு இயேசு, ஏன்பா இதே வந்து நீ ஒரு ஷீப்பை குழியில் விழுந்துருச்சு, போய் காப்பாற்ற மாட்டியா? அது சபாத்திரியாக இருந்தாலும் நீ போய் காப்பாற்றுவல்ல அப்படின்னு கேட்குறாரு. கேட்டு, அண்ட் ஹவு மச் மோர் வேல்யூபிள் இஸ் அ பர்சன் தென் அ ஷீப். அப்போ ஒரு மனுஷன், ஒரு பர்சன் எவ்வளோ வேல்யூபிள்? ஒரு ஷீப்பே நீ போய் காப்பாற்றுறான்னா, ஒரு மனுஷன் இப்படி உளுந்து கிடக்கிறான்னா அவனை காப்பாற்ற வேணாவா? தென் அ ஷீப். எஸ், த லா பெர்மிட்ஸ் அ பர்சன் டு டு குட் ஆன் த சபாத் அப்படின்னு சொல்லிட்டு, தென் ஜீசஸ் செட் டு த மேன், ஹோல்ட் அவுட் யுவர் ஹேண்ட். ஸோ த மேன் ஹெல்ட் அவுட் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் இட் வாஸ் ரீஸ்டோர்ட் ஜஸ்ட் லைக் த அதர் ஹேண்ட். இப்போ நான் என்ன கேட்குறேன், டிட் த மேன் காட் ஹீல்ட் பிகாஸ் ஆஃப் ஃபேத்? ஜீசஸ் போகிறார் ஆலயத்துக்கு, அவன் போனானா ஜீசஸை தேடி? நல்லா கவனிச்சுக்கோங்க நான் கேட்குறது. இங்கே எவ்வளோ பேர் வந்து இயேசுவை தேடி ஜெபிக்கிறீங்க சுகம் வேணும்னு? இல்லை நீங்கள் பாட்டுக்கு இருக்கிறீங்க, அவராக வந்து சுகத்தை கொடுக்குறாரா? இங்கே என்ன ஆகுது, ஜீசஸ் இப்படி ஒரு சினகாவுக்கு போகிறாரு, அவன் பாட்டு கூட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தானோ தெரில. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? யார் நோட்டீஸ் பண்ணாரா? ஜீசஸ் நோட்டீஸ் பண்ணாரா? மேன் வித் த டிஃபார்ம்ட் ஹேண்ட். க்ரௌடாக தான் இருந்திருக்கும் இயேசு போன இடம். க்ரௌடாக இருந்தாலும் அவன் கேட்டு வரல. ஜீசஸாக இப்படி பார்த்துட்டு இப்படி போகிறாருன்னொன்னே இந்த கூட இருக்கவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்போ சுகம் தான் பண்ண போகிறாரு அப்படின்னு. அப்போ இவங்க கேட்குறாங்க, சுகம் கொடுக்க போகலாமா நீ? பாரு, அவங்க விசுவாசம் பாரு, போனால் சுகமாயிரும்னு நினச்சிருக்காங்க அவங்க. சுகமாக்கலாமா நீ அப்படின்னு கேட்டோன்னா அவங்க என்ன, இவர் என்னன்றார், ஏன்பா ஒரு ஆடு விழுந்தா நீ காப்பாற்ற மாட்டியா? அதுக்கு என்ன இந்த நாள் அந்த நாள்? அப்போ ஆடை விட வேல்யூபிள் தானே ஒரு பர்சனு, அவனை சுகமாக்கிறதுக்கு எந்த நாளாக இருந்தால் என்ன அப்படின்னு போய் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? தென் he said to the man, seeing your faith he healed himனு போட்டிருக்குதா? இல்லை அவன் ஏதாவது இவ்வளோ டைலாக் பேசும்போது இயேசுவே என்னை குணமாக்கணும்னு கேட்டிருக்கலாம்ல, ஏதாவது போட்டிருக்குதா? இல்லை, அவன் அப்போ என்ன தரம் பண்ணிட்டு இருந்திருப்பான், உட்காண்டே தான் இருந்திருப்பான் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பான். அவங்க 2 பேர் ஏதோ ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, ஐயோ என்ன சுகம் கொடுப்பாரா இல்லையா, இல்லை பண்ணுவாரா அப்படின்னு உட்காந்துருந்துருக்காங்க. ஆனால் ஆண்டவர் நேரில் போகிறார். தென் he said to man, hold your hand. So the man held out his hand and it was restored. பாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இவ்வளோ ஹீலிங்ஸும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? எல்லாருமே ஓட பிரித்து இறங்கியிருக்கிறான். உயிரை பணையம் வச்சு அந்த பொண்ணு வந்திருக்குது. லெப்ரசி இருக்கிறவன் கல்லடி வாங்கிறத பயந்துட்டு வந்திருக்கிறான். குருடன் நடந்து போனால் எவ்வளோ கஷ்டம். இங்கேருந்து ஆதனூர் வேற பின்னாடி போயிருக்கிறான். எவ்வளோ கஷ்டம். இவ்வளோ போய் தான் your faith has healed you, you have believed. ஒருத்தன் 1.5 நாள் ட்ராவல் பண்ணி நடந்து வந்திருக்கிறான். இங்கே மட்டும் என்ன நடக்குது? இயேசு போகிறாரு நேராக. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஜீசஸ் நோட்டிஸ்ட் மேன் என்னன்றாரு, எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு? ஆடு கம்பேர் பண்ணுறாரு. அப்புறம் என்னன்றாரு? வேல்யூபிள்ன்றாரு. அவனை ரீஸ்டோர் பண்ணிடுறாரு ஆண்டவர். இப்போ நீங்கள் இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், இந்த ஹீலிங் நடந்ததுக்கு இங்கே எங்கேயாவது ஃபேத்துன்றது மென்ஷன் ஆயிருக்கா? விசுவாசம், அவனுடைய கிரியை, எதுவும் 2 விஷயந்தான் இங்கே போட்டிருக்கு. என்னது? அவனை என்னவா பார்க்குறாரு? அவர் ஆடுக்கு ஒப்பிட்டு பார்க்குறாரு, ஷீப்புன்னு ஒப்பிட்டு பார்க்குறாரு. 2வது
வேல்யூபிள் அப்போ என்ன? இவனை பார்த்து வேல்யூபிள்ன்ட்டாரு, ஆட்டுக்கு ஒப்பா பார்த்துட்டாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? மற்றவங்களாம் அவ்வளோ மெனக்கட்டு வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. ஆனால் இவனை பார்த்துட்டு என்னன்ட்டாரு, தேடி போயிட்டாரு. ஒரு ஷீப்புக்கு ஒப்பிடுறாரு, நீ வேல்யூபிள்ன்றார். அப்போ இந்த இடம் என்னதப்போ இங்கே கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. இது ஃபேத்து பேஸாக நடந்திருக்கு. இது ஆடு, இது என் ஆடு. ரெண்டாவது இல்லைப்பா இது எனக்கு கொஞ்சம் ப்ரிஷியஸ்ஸு, நான் தான் தேடி போவேன்றார். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இஸ் ஃபேத், இட் இஸ் பேஸ்ட் ஆன் இஸ் ப்ரிஷியஸ்னஸ் அண்ட் வேல்யூனஸ். புரியுதா இல்லையா? அப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அதில்? அந்த ஷீப்பு அவன் ஏன் அவன் ஷீப்? அவன் யார் ஷீப்பு? இப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு சுகம் வேணும்னா நீங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணீங்க? இப்போது ஃபேத் வேணும் நீங்கள் எல்லாருமே. ஆனால் ஒருத்தங்க சிம்பிளாக வாங்கிட்டான்ப்பா, என்னவா இருந்தால் போதும், வேல்யூபிளாக இருந்தால் போதும். ஆண்டவர் பார்வையில் அவரோட ஆடாக இருந்தால் போதும் நம்ம. அப்போ இந்த ரூமில் இருக்கிறவங்க என்னவா இருக்கணும்னு இப்போ செக் பண்ணணும். ஒன்று நீங்கள் எல்லாம் வேல்யூபிளான்னு செக் பண்ணிக்கிங்க, இப்போது இல்லை நீங்கள் அவரோட ஆடுகளான்னு செக் பண்ணிக்கிங்க. இது ரெண்டில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா இது தேவையில்லைன்றார் ஆண்டவர். புரியுதா? பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்று இப்போ நம்ம பார்க்க, இப்போ ஆன்சர் டப்புன்னு வரும் பாருங்களேன். இப்போது ஷீப்பா இல்லையா நீங்கள்? ஆமாம், ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், த குட் ஷெப்பர்ட் லேஸ் டவுன் இஸ் லைஃப் ஃபார் த ஷீப். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறாருன்றோமே, நான் தாட்சி அடையன்ற மாட்டேங்கிறோமே. நம்ம சாதா பீப்புள் இல்லை, அங்கே தேடி வந்த ஜனம் நம்ம கிடையாது, நம்ம விசேஷித்தவர்கள். நீங்கள் அவருடைய ஆடுகளாம். இந்த ஆடுகளுக்கு ஏதாவது ஒன்றா அவர் தான் தேடி வருவாராம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அடுத்தது பாருங்கள், நீங்கள் வேல்யூபிளாக இல்லையான்னு போன வார மெசேஜ் எவ்வளோ பேர் கேட்டீங்க? அதில் என்ன போட்டிருக்கு? வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் 2 sparrows? 2 குருவிக்கு என்னப்பா வேலை? அந்த சீப்பான குருவி கூட என் அப்பா பிதா தெரிஞ்சுக்காம அவர் சித்தம் இல்லாமல் தரையில் விழாதுப்பா. குருவியே விழாது, நீ என்னது அவருக்கு? ஸோ டோன்ட் பி அஃப்ரைட், யூ ஆர் மோர் வேல்யூபிள் ஃபார் காட் தன் ஓல் ஃப்ளாக் ஆஃப் ஸ்பேரோஸ் அப்படின்னாரு போன வாரம். அப்போ நீங்கள் இப்போ என்னவா இருக்கிறீங்க? இப்போது சொல்ல மாட்டிங்களா? நீங்கள் ஒரு வேல்யூபிளாக இருக்கீங்களா அவர் பார்வைக்கு? நீங்கள் அவரோட ஆடுகளாக இருக்கிறீங்களா? இப்போ சொல்லுங்கள், அந்த விசுவாசம் வேணுமா? ஆண்டவர் தேடி வருவார் உங்களை விடுதலையாக்கிறதுக்கு. அவர் தேடி தான் உங்களை இன்றைக்கி இந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களும் நீங்கள் ஒரு ஆடு அவருக்கு. அவர் உங்களை வேல்யூபிளாக பார்க்குறனால தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க. இஃப் யூ ஹேட் அ ஷீப் தட் ஃபெல் இன் டு த வெல், கர்த்தர் என்ன தெரியுமா இன்றைக்கி சொல்கிறாரு? அப்பா, நீ என்னுடைய ஆடாக இருக்கிற, வீடியோ பார்க்குறவன் நீ ஆடாக இருக்கிற, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஏதோ ஒரு வெள்ளை உளுந்துருக்கிற. ஒரு வெள்ளை உளுந்து அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? யூடியூப் வீடியோஸ் எல்லாம் யானை கூட உழுகட்டுமே, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அது தப்பிச்சு வர்றதுக்கு? நமக்கு தான் அது ஒரு குழி மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம காப்பாற்ற முடியும். ஆனால் அந்த ஆடுக்கு அது எவ்வளோ பெரிய கஷ்டம். மூச்சடைக்கிற மாதிரி இருக்கும், செத்துருவோமான்னு தோணும், அவ்வளோதான் வாழ்க்கைன்னு தோணும். இருட்டில் யோசித்து பார்த்துக்குங்க. ரெஸ்கியூவர் போய் தான் உங்களை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக சிறுத்தையாக இருந்தால் கூட ஆளை கிணத்துல போய் விழுந்துச்சுன்னா நான் பார்த்துருக்குறேன் வீடியோவில் காப்பாற்றுறத. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? இந்த மாதிரி நீ எதில் விழுந்திருந்தாலும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ ஆடுன்ட்டார் இன்னைக்கு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? wouldn't you work to pull it out அப்படின்னு கேட்குறாரு. மனுஷனை பார்த்து கேட்குறாரு. ஒரு ஆடு விழுந்திருந்தா கூட நீ போய் அதை காப்பாற்றணும்னு நினைக்க மாட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன், என் வீட்டுக்கிட்ட ஒரு பூனை கத்திக்கிட்டே இருக்குன்னு வைங்க, என்னான்னு போய் பார்த்தா தண்ணியில் விழுந்திருந்தா நைட்டு 1 மணியாக இருந்தாலும் காப்பாற்ற பார்க்குறோமே. ஒரு நாய்க்குட்டி அப்படி விழுந்துருந்துச்சு, உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க அதை காப்பாற்றுறதுக்கு. நம்ம அப்படி தான் ஒரு நாயவே காப்பாற்ற இவ்வளோ பேர் சேர்ந்துடுறோன்னா ஆண்டவர் சொல்கிறார், நீ எனக்கு வேல்யூபிள்ன்றாரு, நீ ஆடுன்றாரு. நீ சிக்கி இருந்தாலும் நான் உன்னை விடுதலை பண்ணுவேன்றார். ஐ வில் கம்ன்ற உன்னை இதுலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கு நான் வருவேன். பாருங்கள், ஜீசஸ் நோட்டீஸ்ட், நீங்கள் தான் அந்த ஷீப்புன்றார். அவர் ஏதோ ஒன்று நோட்டீஸ் பண்ணிட்டாராம், அதான் சொல்கிறார். நீங்கள் நல்லா கவனிங்க. பாருங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர் நோட்டீஸ் பண்ணிட்டேன்றார். அவர் என்ன நோட்டீஸ் பண்ணார்? அவனை இப்படியே இருந்தான், இல்லை ஏதோ பிரச்சனையில் இருக்கானே அவன். கர்த்தர் சொல்கிறார், நான் அப்படி பார்த்துட்டேன் உன்னன்றார். இல்லை என் பையன் ஒரு பிரச்சனையில் இருக்கான் அப்படின்னு இயேசு பார்த்துட்டாரா அவங்கள. அவர் பார்த்ததில் அவர் என்ன சொல்கிறாரு? நீ ஆடுப்பா, நீ பயப்படாதன்றார். அப்புறம் என்னன்ற, நீ எனக்கு வேல்யூபிள்ப்பா, யூ ஆர் ஸோ மச் வேல்யூபிள் ஃபார் மீ.
நீ கிணத்து மாதிரி பிரச்சனையில் விழுந்திருந்தாலும் அது உன் சிக்னஸாக இருக்கலாம், டிசீஸாக இருக்கலாம், உன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், ப்ரொமோஷன் ரிலேட்டட், பிஸ்னஸ் ரிலேட்டட், வீடு வாங்குகிற காரியம், கல்யாண காரியம், இல்லை ஸ்கூல் ஃபீஸு, குழந்தைங்க டிசிப்ளினு, மார்க் வாங்கலை, வேலை, உன் பையனோட கல்யாணம், பொண்ணோட கல்யாணம், இல்லை உன் பையன் செட்டில் ஆகலை லைஃப்பில், இல்லை குழந்தையே இல்லை என்ன பிரச்சனை வேணால் இருக்கட்டுமே, அதான் உன் கிணறுன்றார் ஆண்டவர். அதில் நீ இருக்கிறன்றதை நான் பார்த்துட்டேன்றார். இப்போ என்னன்றாரு, நீ பயப்படாத, ஐ வில் கம் டு ரெஸ்கியூன்றார். புரியுதா இல்லையா? அவர் என்னன்றாரு, ஐ வில் புல் யூ அவுட், அதுலேருந்து நான் வெளில கொண்டு வருவேன்ப்பா. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க இந்த பிரச்சனை என்னால் வெளில வர முடியுமானே டவுட்டாக இருக்குதுன்னு? தவிப்பாக இருக்குது தானே ஏதாவது ஒரு பிரச்சனை நினச்சா? அப்படி தான் இருக்குமா ஷீப்புக்கு கிணத்துக்குள்ளே இருந்தா. அதனால் அவர் என்ன சொல்கிறார், ஷீப்பு முயற்சி பண்ணான் குதிச்சு வரலான்னு. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அது என்ன பண்ணிடும், கூப்பிட்ருக்குமா ஆண்டவரை, மேப்பரை கூப்பிட்டு டயர்ட் ஆகிட்டுக்கும். ஆனால் மேப்பர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாராம், அது கூப்பிட்டனால போவாரா மேப்பர்? ஏன் ஆடு காணோம்ப்பா, ஏன் ஆடு காணோம். கர்த்தர் சொல்கிறார் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து, நான் பார்த்துட்டேன்ப்பா நீ இருக்கிற பிரச்சனையை, நான் விட மாட்டேன்ற, உன்னை தூக்குவேன்றார். புரியுதா இல்லையா? யூ வில் பி ரீஸ்டோர்டு, நான் உன்னை எடுத்துருவேன். நாட் பேஸ்ட் ஆன் ஃபேத், ஐயோ எனக்கு விசுவாசம் இல்லையே, நான் ஜெபிக்கலையே, இந்த வெளிப்பாடு இல்லையா. கர்த்தர் சொல்கிறார், உனக்கு ஒரு வெளிப்பாடு மட்டும் இன்றைக்கி வச்சுக்கோ, நீ என் ஆடு, நீ எனக்கு வேல்யூபிள், இது மட்டும் தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். ஆமாம். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, நாட் பேஸ்ட் ஆன் திஸ்பா. நான் ஏன் உன்னை விசேஷித்தவர்கள்னு சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் ஃபேத்தை கொண்டு வந்து நின்னாங்க, நீ என் பிள்ளைன்ட்டு. புரியுதா இல்லையா? ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஜீசஸ் ரைசஸ் அ விடோஸ் சன் ஃப்ரம் த dead in 9. அது பார்க்க போகிறோம். பாருங்கள், Luke 7:11. Soon afterward Jesus went with his disciples to the village of Nain, and a large crowd followed him. A funeral procession was coming out as he approached the village gate. The young man who had died was a widow's only son. அந்த விட்டோக்கு பாவம், அந்த விதவைக்கு இருந்த ஒரே பையங்க செத்து போயிட்டான். ஓகே, ஜீசஸ் அந்த ஃபியூனரலை பார்த்துட்டாரு தூரத்துலேருந்து. புரியுதா இல்லையா உங்களுக்கு? And a large crowd from the village was with her. When the Lord saw her, பாருங்க, அந்த விதவை இயேசுவை கண்டாள், அவள் போய் அழுதாள். அப்படியா போட்டிருக்குது? இல்லை, Jesus, the Lord saw her. His heart overflowed with compassion. மனது உருகிட்டாராம். தூரத்திலிருந்து அந்த விதவை தான் ஒரே மகனை இழந்து பார்க்கறத பார்த்துட்டு அவர் மனது உருகி அழுதாராம். அப்படித்தான் பைபிளில் இருக்குது. அப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, போயிட்டு டோன்ட் க்ரைன்றார் அந்த விதவையை பார்த்து, அழாத, நீ அழாத. He said, then he walked over to the coffin. அழாதன்னு சொன்னார்ல, நல்லா கவனிங்க. அந்த விதவை உடனே, இயேசுவே நீர் கை வைத்தால் சுகமாகும்னாங்களா? ஒன்றுமே இல்லை, அழுதுட்டா இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, he walked over to the coffin. அதாவது அழாதம்மா அழாதம்மா அப்படின்ட்டு நேராக காஃபினை போய் தொட்டாராம். தொட்டுட்டு அந்த bearer stopped. Young man, he said, I tell you, get up. Then the dead boy sat up and began to talk, and Jesus gave him back to the widow. எல்லாம் இருந்தவங்கலாம், அந்த சாவுக்கு வந்தவங்கலாம், great fear swept the crowd and they praised God, saying, a mighty prophet has risen among us and God has visited his people today. பாருங்க, இதில் அந்த விதவை என்ன பண்ணுது, சாவு வரும்போது அழுதுட்டு வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்கள் தெளிவாக அழுதுட்டு வருது. இயேசு பார்க்குறாரு, அவங்க அழுதுட்டு வர்றதை இயேசு பார்க்குறாரு. பார்த்துட்டு கிட்ட போய் அழாதன்றாங்க அந்த விதவை கிட்ட. சொல்லிட்டு அந்த விதவை எதுவும் பண்ணலை, ஃபேத் ஆக்ஷன் பண்ணியிருக்கா. அப்பா இயேசு அந்த லாசரஸை எழுப்புறதுக்கு முன்னாடி கூட அவங்க என்னன்றாங்க, ஐயோ ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்களே, நீங்கள் இருந்திருந்தா லாசரஸ் மறிச்சிருக்க மாட்டார்னா சொல்லாங்க. இவங்க எதாவது சொன்னாங்களா? ஒன்றும் சொல்ல, அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு, நேராக போகிறாரு, காஃபினை தொடுறாரு, அவனை எலும்புன்றாரு, எலும்பி போய் விதவை கையில் கொடுத்துறாரு. எதனால இதாகிடுச்சு, பேஸ்ட் ஆன் இதா. பாருங்கள், ஜீசஸ் saw her, கம்பேஷன் உண்டாயிருச்சு, அவருக்கு மனதுருக்கம் உண்டாச்சு, அழாதங்கிறாரு, நேராக போகிறாரு, காஃபினை தொடுறாரு. ஐ டெல் யூ கெட் அப் அப்படின்றாரு. அந்த டெட் பாய் ஏந்திரிச்சிட்றான். ஜீசஸ் கேவ் ஹிம் பேக் டு ஹிஸ் மதர். டிட் த டெட் பாய் கேம் பேக் அலைவ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் மதர்ஸ் ஃபேத்? அவங்க அம்மாவோட விசுவாசமாக அந்த பையனை வெளியில் கொண்டு வந்துச்சு. இங்கே இருக்கிற ஏதாவது மாதிரி வந்ததா? கிடையவே கிடையாது. என்ன ஒரே ஒரு ரீசன் தெரியுமா அவங்க வெளில வந்தது காரணம், ஆண்டவர் சுகமாக்குனது காரணம்? பாருங்கள், அங்கே என்ன போட்டிருக்கு, அந்த அம்மானாலேயோ மரிச்சவனுக்கு விசுவாசம் இருந்துச்சா?
யாருக்குமே விசுவாசம் இல்லை. ஒரே ரீசன் தான், காட் ஹேஸ் விசிட்டட் இஸ் பீப்புள் டுடேவா. புரிஞ்சா இல்லையா? ஆண்டவர் அந்த இடத்துல யாரை விசிட் பண்ணிட்டாராம்? இஸ் பீப்புள். காட் ஹஸ் விசிட்டட் இஸ் பீப்புள். பாருங்க, அங்கெல்லாம் அற்புதங்கள் நடக்கும்போது பீப்புள் வந்தாங்க, விசுவாசத்தோடு வந்தாங்க, சுகம் பெற்றாங்க. ஆனால் இஸ் பீப்புள்னா அது கொஞ்சம் குறிப்பிட்ட பீப்புள். அந்த இஸ் பீப்புள் தான் நீங்கள். புரியுதா இல்லையா உங்களுக்கு? பல பேர் சாவில் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த காஃபின்ல இருந்ததும் அந்த காஃபின்ல படுத்திருந்த பையனும் இஸ் பீப்புள். புரியுதா இல்லையா? கர்த்தர் என்ன சொல்கிறாரு இன்னைக்கு உங்களுக்குன்னா, பாருங்கள், இஸ் பீப்புள்னு சொன்னவர் இப்போ பாருங்கள், நீங்கள் யார் பீப்புள்? என்ன போட்டிருக்கு 2 Corinthians 6:18, ஐ வில் பி அ ஃபாதர் டு யூ அண்ட் யூ வில் பி மை சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் சேஸ் த லார்ட். இப்படின்னா நம்ம தேங்க்யூ ஆண்டவரே அப்படின்றோம். இதோட வேல்யூ என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு சுகத்தை வாங்கணும்னா அவ்வளோ பாடுபட்டு ஏசுட்டு ஓட வேண்டியதாக இருக்குது. 1.5 நாள் ட்ராவல் பண்ணிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அடித்து கொன்னுருவானான்னு பார்த்து போய் நுனியில் தொட வேண்டியதாக இருக்குது. லெப்ரஸியில் ஊரை விட்டு ஒதுக்குனாவன் கல்லடி வாங்கி பயந்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஆனால் உங்களை பார்த்து அவர் என்னன்றார்? நீ என் பிள்ளைன்றார். நீ என் பிள்ளையாக இருக்கிறனால காட் ஹஸ் விசிட்டட் யூ. புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீ அழுதுத்தான் இருக்கிறான்றாரு, என்ன செய்யறதுனே தெரியாத நிலைமையில் இருக்கிறான்றார். உன் பிரச்சனை தான் காஃபின், உன் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஒரு சவப்பெட்டி, உன்னோட ஹெல்த் ஒரு சவப்பெட்டி, உன் குழந்தை வாழ்க்கை ஒரு சவப்பெட்டி, எல்லாத்தையும் சவப்பெட்டியாக தான் காஃபின்ன்றார் உங்கள் பிரச்சனையை. பாருங்கள், ஜீசஸ் சா யூ. இப்போ ஏன் உங்களை பார்த்துட்டாராம் அவர்? ஏன்? நீங்கள் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸாக இருக்கிறனால அவர் விசிட் பண்ணிட்டாராம் உங்களை. நீங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துட்டாராம், நீங்கள் விடுற கண்ணீரை பார்த்துட்டாராம். அவர் என்ன சொல்கிறாரு? மனதுருகி நிற்கிறாராம் இப்போ உங்களை பார்த்து. புரியுதா இல்லையா? மனதுருகின தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பிரச்சனையை நினச்சி நீ அழாதன்ற. வீடியோ பார்க்குறவங்களும் சரி, உங்களை பாருங்கள், யாராவது அழுதுட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்கும். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், டோன்ட் க்ரை, ஹி வாக்ட் ஓவர் த காஃபின். அவர் என்ன சொல்கிறாரு? இது உன் விசுவாசத்தை பேஸ் பண்ணி இல்லை, நீ என் பிள்ளையாக இருக்கிறனால. எதுவும் காஃபினோப்பா, உன் காஃபின் எது வேணா இருக்கலாம், இதில் அந்த காஃபினை நான் தொடுவேன்ற. நான் தொட்டு எலும்புன்னு சொன்னால் மறிச்சது என்ன பண்ணுமா? எலும்பி நிற்கும். உன் ஃபினான்ஸ் மறிச்சிருந்தா எலும்பி நிற்கும், உன் புள்ள வாழ்க்கை மறிச்சிருந்தா எலும்பி நிற்கும், உன்னோட உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் மறிச்சிருந்தா எலும்பி நிற்கும், உன்னோட ஹெல்த் மறிச்சிருந்தா எலும்பி நிற்கும். இதெல்லாம் ஏன் எலும்பி நிற்குமா? அவருடைய பிள்ளை நீ அழாத. உன் பிஸ்னஸ் படுத்திருந்தாலும் எலும்பி நிற்கும், எது படுத்திருந்தாலும் எலும்பி நிற்கும். என்ன சொல்கிறாரு? அதை எடுத்துகிட்டு வந்து உன் கையில் கொடுப்பேன் பண்ணுறாரு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர் என்ன சொல்கிறாரு? இது எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் போயிடாதப்பா. இங்கே நம்ம பல நேரத்தில் இதை நினச்சிட்டு எப்போ போய் தொடலான்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம். நீ அது இல்லைன்றார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீ இது உன்னுடைய சுதந்திரம், நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய ஆடு. எப்போ இயேசுவோட எஜ்ஜை தொடணும்னு நினைக்கக்கூடாது. பிள்ளை எங்கே இருக்கும்? இந்த சாம்சன் எங்கே இருக்கிறான்? மடியில். அந்த மாதிரி மடியில். தேவ எங்கே இருக்கிறான்? மடியில். ஐயோ தொடலாமா? இல்லை, நீ இருக்கிறதே என் கரத்தில்ன்றார். உள்ளங்கையில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். இதெல்லாம் தான் அதுக்கு ரிலேட் பண்ணிக்கணும் நம்ம. புரியுதா இல்லையா? அடுத்தது என்ன பண்ணுறாரு? ஒரு கிரிப்பிள்டு உமனை ஹீல் பண்ணுறாரு இயேசு. லூக் 13:10. ஆன் சப்பாத் டே as Jesus was teaching in the synagogue. இந்த மாதிரி ஒரு ஆலயத்தில் அவர் டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஈசா, திருப்பி என்னது? ஈசா உமன் who had been crippled by an, crippled அப்படின்னா நடக்க முடியாமல் உன்னை கஷ்டப்பட வச்சு, அந்த லேடி எப்படி மடங்கி தான் இருக்க வச்சுச்சான் பிசாஸ். இப்படியே தான் இருந்துச்சான் 18 வருஷம், இப்படியே இருந்துச்சான். அது நோயின்றாரா என்னன்றாரு பைபிள்? ஒரு ஸ்பிரிட்டு நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு உன் உடம்பை பாதிக்கப்பட வைக்குது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? She had been bent double for 18 years and was unable to stand up straight. When Jesus saw her, நல்லா புரிஞ்சுக்கோ, when Jesus saw her, he called her over and said, திருப்பியும் பாருங்க என்ன பண்ணியிருக்கிறாரு? அந்த பொண்ணு அந்த உமன் வந்தாங்களா? ஆண்டவரே 18 வருஷம் ஆச்சு, என்னை குணமாக்கும்னு வந்தீங்களா? அது விசுவாசம். கரெக்டா? When Jesus saw her, he called her over, said, dear woman, you are healed by your sickness. என்ன ஆண்டவரே இது அநியாயம். ஒவ்வொரு தான் அவ்வளோ பாடுபட்டு வந்தான். இந்த லேடி கேட்கவே இல்லை சுகத்தை. நீங்கள் பாட்டுக்கு வந்தீங்க, நீங்கள் பாட்டுக்கு பார்த்தீங்க, வா நீ ஹீல்டுன்ட்டார். Then he touched her and instantly she was able to
ஸ்டாண்ட். கூப்பிட்டாராம், இப்படி மடங்கி நடக்க முடியாத லேடியை கூப்பிட்டு, இங்கே வா நீ சுகமாயிட்டேன்னு தொட்டு சுகமாக்கிட்டாரான். இன்ஸ்டண்ட்டாக குணமாயிடுச்சான். புரியுதா? அப்பவும் திருப்பி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க, நீ போய் இப்படி சுகம் பண்ணலாமா இயேசுவே இந்த நேரத்தில் போய் சபாத்திரே அன்னைக்கு அப்படின்னு இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க இயேசுக்கிட்ட. அப்போ இயேசு பதில் சொல்கிறார் என்னன்னு, ஒரு கழுதைக்கு தண்ணி வேணுன்னா கூட நீ எடுத்துகிட்டு போய் கொடுக்க மாட்டியா சபாத்திரே அன்னைக்கு அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு, திஸ் டியர் உமன் a daughter of Abraham has been held in bondage by Satan for 18 years. Isn't it right that she be released even on the Sabbath? அவர் என்னன்றாரு, பிசாசு 18 வருஷமா இந்த பொம்பளையே இப்படி நடக்க வச்சுட்டு இருக்குது, இவளை ரிலீஸ் பண்ணுறது கூடாதா இன்னைக்கு அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். இது பேஸ் பண்ணி நடந்துச்சா? இல்லை, ஃபேத் பேஸ் பண்ணி நடக்கலை. ஆனால் எது பேஸ் பண்ணி நடந்துருச்சு? திஸ் டியர் உமன் a daughter of Abraham has been held in bondage by Satan for 18 years. Isn't it right that she be released? ஏன் விடுதலை பண்ணாராம்? இப்படி பார்த்தாராம், டாக்டர் ஆஃப் அப்ரஹாம் நீங்கள் வாமா நான் உன்னை தொட்டு சுகமாக்கிட்டேன் நீ போ அப்படின்னு. ஃபேத்துனால சுகம் பண்ணாரா? எதனால சுகம் பண்ணிட்டாராம்? டாக்டர் ஆஃப் அப்ரஹாம், அவ்வளோதான். அப்போ அந்த ஃபேத்தில் அவ்வளோ காமிச்சாரு, அது பேஸ் பண்ணி நடக்கலை. எது பேஸ் பண்ணியாச்சு? டாக்டர் ஆஃப். அப்போ உடனே நம்ம என்ன நினைக்கணும், பேசாமல் அப்ரஹாமோட சாந்ததியாக இருந்திருக்கலாம்பா, இருந்திருந்தா பிரச்சனை இல்லையே அப்படின்னு. இப்போ நீங்கள் சொல்லிடுவீங்களே பதில். நீங்கள் யார்? கலாத்தியர் 3:29 என்ன போட்டிருக்கேன், நவ் தட் யூ பிலாங் டு கிரைஸ்ட். எவ்வளோ பேர் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏசு வேணும்னு கேட்குறவங்க நீங்கள் யாரா? பைபிள் என்ன சொல்லுது? யூ ஆர் த ட்ரூ சில்ட்ரன் பா, சந்தேகம் கூட பற்றாத. யூ ஆர் த ட்ரூ சில்ட்ரன் ஆஃப் அப்ரஹாம், யூ ஆர் இஸ் ஹியரஸ். நீ அவருடைய வாரிசு, சந்ததி. காட்ஸ் ப்ராமிஸ் பிலாங்ஸ் டு யூ. எந்த மாதிரி ப்ராமிஸ் பிலாங்ஸ் டு யூ? இப்போ பார்த்தமே, ஹீ சா, அவரே வந்து சுகமாக்கக்கூடிய அப்ரஹாம் சந்ததினா நமக்கு ஏன் பெருசாக தெரிய மாட்டேங்குது சொல்லுங்கள்? அதோட பெனிஃபிட்ஸ் தெரில நமக்கு. எல்லாமே பாருங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு அந்த விசுவாசத்தை பிடிச்சி நிற்கிறது, ஒவ்வொரு விசுவாசத்தை பிடிச்சி நிற்கிறது. நீ அப்படி இல்லை, இதே வேற. புரியுதா உங்களுக்கு? பாருங்கள், ஜீசஸ் saw her crippled by evil spirit. 18 years கஷ்டப்பட்டிருக்குது. யார்? டாக்டர் ஆஃப் அப்ரஹாம். touched her and she stand. she was released. 18 வருஷம் பிசாசு நம்மளை நிறைய பேர் பிடிச்சு வச்சுருக்கோம் பாருங்க, போராட்டம், பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர் உங்களை பார்த்துட்டாராம். ஏன் உங்களை பார்த்துட்டாராம்? நீங்கள் யார்? அப்ரஹாமுடைய சந்ததி. நீங்கள் உங்களை பார்த்துட்டார். அவர் என்ன சொல்கிறாரு? உன்னை இப்படி ஒரு விஷயம்லாம் கிரிப்பிள் பண்ணி வச்சுருக்குப்பா. கிரிப்பிள்னா என்ன தெரியுமா தமிழில்? இயல்பாக நடக்க முடியாததுன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நார்மலான ஒரு லைஃப் ரன் பண்ண முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை பிரச்சனை பண்ணுது. இயல்பாகவும் நடக்க விட மாட்டேங்குது, அல்லது இயக்க முடியல, நார்மலாக இயங்க முடியல. உங்கள் சிக்னஸ் உடம்புல இல்லை குடும்ப பிரச்சனை, ஏதோ நார்மலான ஒரு வாழ்க்கை உங்களால் லீட் பண்ண முடியல. ஒருவருக்கு உடலை சேதப்படுத்துவது, உங்கள் உடம்புல ஏதாவது உடம்பு ரிலேட்டடாக சேதப்படுத்துறது, உங்கள் அம்மா அப்பா சொந்தக்காரங்க சேதப்படுத்தி, அல்லது பழுதடைய இல்லை நொண்டியாகிறது. புரியுதா இல்லை? இதுதான் கிரிப்பிள்டு. ஆண்டவர் சொல்கிறார், அப்படி நீ எதுலையோ இருக்கிறியோ அதை நான் பார்த்துட்டேன் பண்ணுறேன். இப்போ நீ ஏன் விடுதலையாக போறியா அதுலேருந்து? அப்புறம் உன்னோட சந்ததி ஆண்டவரே, நான் ஈவில் ஸ்பிரிட் தான்ப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, உன்னை தொந்தரவு பண்ணியிருக்கு. எவ்வளோ வருஷம் வேணா இருக்கட்டும்ப்பா, ஆனால் நீ யார்? சந்ததி. அதனால நான் என்ன பண்ணுவேன்? ஐ வில் டச் யூ, ஐ வில் டச் யூ. உன்னை எந்த பிரச்சனை உன்னை வாழ விடாமல் பண்ணுதோ, டிஸ்டர்ப் பண்ணுதோ, அதில் என் கரமை நான் தொடுவேன். தொட்டு உன்னை நிமிந்து நடக்க செய்வேன். இதெல்லாம் நான் வெக்கப்பட செய்து நீ நினைக்கிற, இதிலெல்லாம் நான் விழுந்துருவேன் நீ நினைக்கிற. கர்த்தர் சொல்ல, அதில் உன்னை உயர்த்தி நிறுத்துவேன்றார் கர்த்தர். நிறுத்திட்டு என்ன பண்ணுவாராம்? உன்னை ரிலீஸ் பண்ணிடுவாராம் இந்த பிரச்சனையிலேருந்து. ஐயோ இதுலேருந்து நான் விடுதலையாக முடியாது நீ நினைக்கிற, கர்த்தர் சொல்கிற நான் உன்னை விடுதலையாக்குவேன்ற. புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஸோ இதில் எது வேணால் இருக்கலாம்ப்பா உன் பிரச்சனை, இருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன். எதை பேஸ் பண்ணி? அப்புறம் சந்ததி. நாட் பேஸ்ட் ஆன் ஃபேத். பாருங்கள், இன்டைரக்டாக அதுவும் ஃபேத்து தான்.
நான் அப்ராமின் சந்ததின்னு விசுவாசிக்கிறதும் ஃபேத்து தான். ஆனால் இது எப்படின்னா இன்ஜெக்ஷன் போடும்போது லாலிபாப் கொடுத்துட்டு போடுற மாதிரி. இப்போ அவர் ஃபேத்து தான் இன்ஜெக்ட் பண்ணுறாரு. ஆனால் ஃபேத்துன்னே சொல்லிட்டு இருந்தோன்னு வைங்க, அது எனக்கு இல்லைன்ட்டு போயிடுவீங்க நீங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது அவங்க எப்படி ஹீல் ஆனாங்க? இவ்வளோ பேர் ஆண்டவர்கிட்ட ஏன் ரிசீவ் பண்ணாங்கன்னா, அவங்க யாரோ ஏசுனே அப்போ தான் தெரிஞ்சவன்லாம் இருந்தான் ஒருத்தன், சுகம் வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் அப்படி இருக்கிறவங்க சுகம் வாங்கணுன்னா ஃபேத்து தேவைப்பா. ஆனால் இங்கே நீ சுகம் வாங்கணுன்னா நீ ஆடாக இருந்தால் போதும், என் பீப்புளாக இருந்தால் போதும், நீ என் சந்ததியாக இருந்தால் போதும். இது மூணுலேயும் நீங்கள் அடங்குறீங்களா? வீடியோ பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி. இது யாருன்னு கேட்டால் ஏசு எனக்கு ரட்சகருங்க, அவர் எனக்கு வேணுங்கன்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி. எங்கே வரீங்க நீங்கள்? இதுக்குள்ளே வந்துடுறீங்க நீங்கள். அப்போ நீங்கள் யாருன்ட்டு ஆண்டவர்? தேர் இஸ் டிஃப்ரென்ஸ். புரியுதா? இந்த பீப்புளோட ஃபேத்தை வச்சு ஓடாத. உனக்கு என்னது? உனக்கு டிஃப்ரெண்ட். நானே தேடி வந்து சுகப்படுத்துவேன், நானே உன்னை விடுதலை ஆக்குவேன், நான் உன் தேவன், நான் உன் ரட்சகர். புரியுதா இல்லையா? அதனால தான் ரட்சகரை அவரை ஏற்றுக்குங்கன்னா எதுக்கு ஏற்றுக்க சொல்கிறோம்? ரட்சகர்னா நீ அவரோட பிள்ளையாயிடுற. எல்லாமே உனக்கு தான். சுகம், விடுதலை, ஆரோக்கியம் எல்லாமே உனக்கு தான். ஸோ பாருங்கள், நீங்கள் இப்போ அவரோட என்ன ஆயிட்டீங்க? ஷீப் இஸ் பீப்புள், டாட்டர் ஆஃப் அப்ரஹாம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பீப்புள் ஃபேத் இருந்தால் தான் இதெல்லாம் வாங்க முடியுது. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா? இது ஷீப் இஸ் பீப்புள் டாட்டராக இருக்கிறதுனால நீங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக ரீதியாக சொல்லணுன்னா நீங்கள் யாருன்னா, நீங்கள் வாரிசு, சுதந்திரவாளி. இப்போ உங்கள் அப்பாவோட சொத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுது. அதுமாதிரி ஏசு சிலுவையில் செஞ்சது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுது. இது உங்களுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அது உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். பாருங்கள், உங்கள் சொத்து எப்படிங்க உங்களுக்கு வந்து சேருது? ஃபஸ்ட்டு எப்படி சொல்லுங்கள்? அதை டிஸ்கவர் பண்ணுவீங்க. ஓ, இது எங்களுதா? போய் பார்ப்பீங்க, அங்கே வேறு யாராவது இருப்பான், குடியிருப்பான், விட மாட்டானா? லீகலாக வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் அது உங்களுதுனே தெரிலனா? அது மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கும். ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்? உங்களுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், எஃபிஷியன்ஸ் 1:1 என்ன போட்டிருக்கு? பிகாஸ் வி ஆர் யுனைடெட் வித் கிரைஸ்ட். எவ்வளோ பேருங்க ஏசு ரட்சகர், ஏசு எனக்கு வேணும்னு சொல்கிறீங்களோ, நீங்கள் அவர் கூட கனெக்டடாக இருக்கீங்களா? நீங்கள் கனெக்டடாக இருக்கிறனால நீங்கள் என்னவா? அவருடைய இன்ஹெரிட்டன்ஸ், அவருடைய சந்ததி, அவரது எல்லாமே நீங்கள் உங்கள் தான். பரம்பரை. நீங்கள் யாரோட பரம்பரையா? ஆண்டவருடைய பரம்பரை. அதனால நீங்கள் அவருடைய ஆடாக இருக்கிறீங்க, அவருடைய பீப்புளாக இருக்கிறீங்க, அப்ரஹாமுடைய சந்ததியாக இருக்கிறீங்க. இப்படி இருக்கிறதுனால நீ இதில் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நீ வெளியில் வந்துடுவப்பா. ஆனால் இந்த நாலேஜ் உனக்கு இருக்கணும். பாருங்கள், இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பாருங்கள், இப்போது உங்களுக்கு உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு தான் ஒரு உயர்ந்த அதிகாரி. அவருக்கும் உங்கள் அப்பாவுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்க, நீங்கள் டைரெக்டாக பார்க்க போயிடுவீங்க. கரெக்டாக? இல்லைண்ணா அதே ஆளை தான் பார்க்க போவீங்க, ஆனால் வேற ஒரு விதமாக போவீங்க. ஆனால் ரெண்டும் மீட் பண்ண தான் போகிறீங்க. ஆனால் மனநல எல்லாமே மாறுது பார்த்தீங்களா? அந்த மாற்றம் உங்களுக்கு இங்கே ஏற்படும். இப்போ சுகத்தை தான் இவ்வளோ நாள் கேட்டிருப்பீங்க, ஆனால் இப்போ எப்படி கேட்பீங்க? ஆண்டவரே, நான் ஒரு பிள்ளை ஆண்டவரே, இதை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், நீங்கள் வந்து தேடி வந்து சுகம் கொடுக்குற தேவன், நான் அந்த சந்ததி ஆண்டவரே, நான் உங்கள் ஆடு, கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறீங்க, நான் தாட்சி அடைய மாட்டேன். சங்கீதம் 23 இனிமேல் இப்படி சொல்லும்போது என்ன நினச்சி சொல்கிறீங்க? இதுக்கு மேலே இப்படி தான் சொல்லணும். ஸோ ஆண்டவர் என்ன உங்களுக்கு சொல்கிறாருன்னா, உனக்கு இருக்க வேண்டிய எல்லா பிரச்சனையும் நான் வெளியில் கொண்டு வந்துடுவேன். ஆனால் கொண்டு வர்றதுக்கு நீ இந்த வெளிப்பாடோட மட்டும் செயல்படு. இதுக்கு நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை, இது உன்னுடையது. புரியுதா? இந்த ஃபேத்து டெவலப் ஆகணும். பாருங்கள், இதுக்கு என்ன டெவலப் ஆகணும்? அது எப்படி டெவலப் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இப்படி கொஞ்சம் மெடிடேட் பண்ணணும். பாருங்கள், இன்றைக்கி இங்கே கேட்டுட்டு போயிட்டீங்கன்னாலாம் சரி வராது. பாருங்கள், அதை தான் நான் எப்போதும் சொல்லுவேன். சின்ன குழந்தையில பிறந்துட்டு எப்படி எவ்வளோ மாதத்தில் வந்துட்டு இவன் அப்பா அம்மான்றான்? மினிமம் 4 to 6 months ஆகும். எப்படி ஆகிறான்? கேட்டு இல்லை, சொல்லி என்னன்னு, அம்மா வந்தா இங்கே பாரு உங்கள் அப்பா பாரு, உங்கள் அப்பா இங்கே பாரு உங்கள் அம்மா பாரு, உங்கள் அம்மா. அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போது கை குழந்தையாக இருக்கும். அங்கே பாரு, சரி பாட்டி வந்திருக்காங்க பாரு, பாட்டி வந்துருக்கு. இப்படி சொல்லி ஒரு 6 மாதத்தில் அதுவே அம்மா அப்படின்றது. இப்போ நீங்கள் என்ன இருக்கிறீங்கன்னா, புது சிருஷ்டி ஆகிருக்கிறீங்க. உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கணும்?
இல்லை நான் அவருடைய சந்ததி, நான் அப்ராஹாமின் சந்ததி, இந்த சுகம் என்னுடையது, சிலுவையில் அவர் சம்பாதிச்சது நான் இருந்து வெளியில் வந்துடுவேன், கர்த்தரின் இதில் விடுதலையாக்குவார். பாருங்கள், அந்த ஆடுக்கு தெரியவே இல்லை ஆண்டவர் வந்து விடுதலை பண்ணுவாரான்னு. ஆனால் அந்த ஆடுக்கு தெரிஞ்சால் அது தைரியமாக கொஞ்ச நேரம் தூங்கிட்டே அது இருந்திருக்கும். கர்த்தர் என்ன சொல்கிறேன், நீ தைரியமாக தூங்குன்று, நான் உன்னை விடுதலை பண்ணுவேன், நான் உன்னை இதில் வெளியில் கொண்டு வருவேன், மறிக்கிற நிலமை இருந்தாலும் தூக்கிட்டு வருவேன்றார் ஆண்டவர். புரியுதா இல்லையா? ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி உங்கள்கிட்ட கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையன். இதான் உங்களுக்கு வாக்குத்தத்தம். இந்த வசனம் ஃபுல்லாக உங்களுக்கு தான். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார். ஏன்? நான் ஒரு ஆடாக இருக்கிறேன், நான் தாட்சி அடையன், நான் எந்த விஷயத்துலையும் தாட்சி அடையன். ஏன் அடைய மாட்டேன்? நான் ஸ்கில்ஃபுல்லா, நான் டேலண்டடா? இல்லை, அவர் என்னை தாட்சி அடைய விட மாட்டார். புரியுதா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, வாசிங்க, அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணி, உனக்கு சமாதானமான ஒரு இடம், அங்கே கொண்டு போய் சேர்த்து விடுவார். யார் விடுவாராம்? விசுவாசத்தினால விடுவாரா? எதனால விடுறாராம்? அப்படி அவர் மெய்ப்பராக இருக்கிறதுனால உங்களை கொண்டு போய் விடுவார். விசுவாசத்தினால் அந்த ஆடெல்லாம் விசுவாசிச்சுட்டு போதா? அப்படியே அது அவரோட வேலை. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருடன் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நடக்கிற சூழ்நிலை வரலாம், கர்த்தர் சொல்றார், நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட, ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் கர்த்தரின் வீட்டில் நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன தொடருமா இனிமே? சாவு, காஃபின் பாக்ஸு, குழி, கிணறு, பிரச்சனை தொடராதுன்றார். உங்களை தொடர்றது எத்தான் தொடரும்ன்றாரு. நீ அவர் ஆடா, நன்மையும் கிருபையும் தப்ப தொடரும். உன் இமேஜினேஷனில் அது தொடரும், காஃபின் பாக்ஸ் தொடரும், கிணறு தொடரும்னு காட்டுது பிசாஸ். கர்த்தர் சொல்கிறார், நோ, நன்மையும் கிருபையும் பின்தொடரும். அவர் என்னன்றாரு, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரம் குமாரத்தியமாக இருப்பீர்கள் என்று சர்வவல்லமை தேவன். ஐ வில் பி a father to you and you will be sons and daughters to me, says the Lord Almighty. இப்போ புரியுதா சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்னால் வேல்யூ என்னன்னு? தேவ பிள்ளைன்னா ஆமாண்டவரே தேங்க்யூ. தேவ பிள்ளைன்னா என்ன? உனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் தேடி வருவார். நீ சொல்லாமலே உன் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சிருவார். ஸ்கூல்லேருந்து குழந்தை வந்து உம்முன்னு உட்காந்துருந்தா என்னன்றீங்க? தெரியுது, ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னாச்சு? அப்பா அம்மா தான் புரிஞ்சுப்பாங்க, உங்களை புரிஞ்சுக்கிறேன்றார் கர்த்தர். புரியுதா இல்லையா? பாருங்க, கலாத்தியர் 3:10, and if you are Christ then you are Abraham's seed and heirs according to the promise. நீ அப்ரஹாமுடைய சந்ததி, அப்ரஹாமுடைய ஆசீர்வாதம்லாம் உண்டு. அப்ரஹாம் எப்படி இருந்தார்? அப்ரஹாம் வாஸ் வெரி ரிச் வித் லைஃப் ஸ்டாக், சில்வர் அண்ட் கோல்டு. அவன் ரிச்சஸ்ட் மேனாக இருந்தான். அந்த ஆசீர்வாதம் உனக்குன்றார் கர்த்தர். புரியுதா இல்லையா? அப்புறம் என்னன்றார்? இனிமேல் நான் உன்னை என்ன பண்ணுவேனா? ஏந்துவேன், நான் சுமப்பேன் உன்னை. தப்பு இப்பப்பா, நீ பயப்படாதப்பா, நீ யாரும் இல்லாத ஆடு கிடையாதுப்பா நீ அப்படின்றார். ஐ வில் ரீஸ்டோர் யூ டு ஹெல்த் அண்ட் ஹீல் யோர் wounds. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். எவ்வளோ பேருக்கு தூக்கம் வருது, எவ்வளோ பேருக்கு விசுவாசம் வருது, எவ்வளோ பேருக்கு தைரியம் வருது. புரியுதா இல்லையா? இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த ரூமில் இருக்கும்போது நான் சொல்கிறேன், வீடியோ பார்க்குறவங்க சொல்கிறேன், எல்லாமே என் கண்ணுக்கு ஆடாக தெரியுது. ஆனால் இந்த ஆடு எல்லாமே கர்த்தர் சொல்கிறார் என்னன்னு, விடுதலை பண்ணிடுவேன், நான் தூக்கிடுவேன், நீ பயப்படாத அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் மெடிடேட் பண்ணணும், இதுக்கு நன்றி சொல்லணும், இந்த மெசேஜை நீங்கள் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணணும், இந்த வசனத்தையெல்லாம் தியானித்து அது மாதிரி நடக்கணும். புரியுதா இல்லையா? பாருங்கள், நம்ம எப்படி பண்ணுறோம் பசங்களுக்கும். இப்போ நம்ம ஒரு போலீஸோட பையனை போலீஸ் பையன் மாதிரி நடந்துக்கோ, டீச்சர்னா டீச்சர் பையன் மாதிரி நடந்துக்கோ. என்ன தெளிவாக இருக்கும் பாரு. நம்ம ஆண்டவர் சொல்கிறார், நீ முதல்ல என் பையனாக நடந்துக்கோ, என் பொண்ணாக நடந்துக்கோன்ற. நம்ம மட்டும் நம்ம பசங்களை பார்த்து என்னான்றோம், இப்படி நட, அப்படி நட, இப்படி நட. கர்த்தர் சொல்கிற, இன்னையிலேருந்து நீ என்ன நட, நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு நட, அப்ராமின் சந்ததின்னு நட, அவர் என்னை விடுதலை பண்ணுவாருன்னு நட, நீ நல்லா நடப்பேன்றார் கர்த்தர். ஆமென். ப்ரேயர் பண்ணலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்டப்பா. நாங்கள் உங்கள் பிள்ளைகளாக இருக்கிறோமே அதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்கள் ஆடுகளாக இருக்கிறோமே அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா,
உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். நீ எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, நீ வீக்காக இருந்தாலும் சரி, என்னுடைய பலன் அதை தாங்கும்னு நீங்கள் சொல்லுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உங்கள் ஆடுகளாக இருக்கிறோம், நாங்கள் எந்தெந்த பிரச்சனையில் விழுந்துருக்கிறோமோ நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதுலேருந்து நான் உன்னை எழுப்புவேன். காஃபின் போல இருக்கக்கூடிய உன் பிரச்சனை, அந்த பிரச்சனையை நான் உயிர்ப்பிப்பேன் நீங்கள் சொல்லுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதுலெல்லாம் இங்கே இருக்கிறவங்களும் சரி, வீடியோவில் இருக்கிறவங்களும் சரி, எதெல்லாம் அவங்க மாட்டியிருக்கிறாங்களோ கர்த்தர் நீங்கள் விடுதலை பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அங்கே கை வைங்க. வீடியோ பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் நாமத்தில் நீ எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் லெட் தேர் பி ஹீலிங் ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். யாரெல்லாம் ஹெல்த் சிக்னஸ் சுகத்துக்காக ஜெபிக்கிறாங்களோ, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அவங்க கை வைக்கிற இடத்துல சுகம் உண்டாவதாக இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆண்டவரே, ஆவியானவரே, நீங்க போய் அதை சுகமாக்குனதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேம் above all names, in the name of Jesus be healed, by his stripes you were healed. Lord, thank you பா. நீங்க அதை அப்படியே செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நீங்க தொட்டு சுகமாக்குனதுக்காக நன்றி. விசுவாசத்தோட தொட்டவங்க நீங்க போய் செக் பண்ணுங்க, நீங்க சுகமாயிருப்பீங்க ஆண்டவரே.